பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவமங்கையோ தென்னங்கீற்று. பிறவியிலே எனக்கு கண் இல்லைங்க. நான் சென்னிமலைங்க. கண் பார்வை போயிடுச்சுன்னு நான் ஒன்றும் கவலைப்படுறதில்ல. அதான் ஆண்டவன் கொடுக்கறது. கொஞ்ச நாள் கொடுத்தாரு, அவரே எடுத்துக்கிட்டாரு. நான் அதை பத்தி கவலைப்படுறதில்ல. ஒரு 9th வரைக்கும் படித்தேன். எங்களுக்கு மெத்தட் வேறங்க. படிப்பு ஒன்று தான், எழுத்தெல்லாம் வேற வித்தியாசம். அதாவது பிரெயில் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. முதல்ல நான் பாட்டு பாடுற வண்டியில் இருந்தேன். பாட்டு பாடுற வண்டி சென்னிமலைக்கு வந்தது. போய் சேர்ந்தாதான் குரூப்ல 2 வருஷமா இருந்தேன். இந்த புக் பைண்டிங்க்கு போனேன். அங்க ஒரு 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த வேலை இருந்தா கூட நான் செய்வேன். இப்போ அந்த வேலை இல்லை, புக் பைண்டிங் வேலை இல்லை. அதனால நான் இந்த ஆசிரமத்தில் சேர்ந்துக்கிட்டேன். 14 வருஷமா நான் இங்கே நெறி ஃபவுண்டேஷன்ல இருந்துட்டு இருக்கிறேன். இங்கே எல்லாம் கொடுத்துட்றாங்க. இங்கே சந்தோஷமா இருக்கிறேன். என்ன மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. தனியா இருந்தாலும் நாம ஏதோ ஒரு தொழில் செஞ்சு நாம முன்னேற்றம் அடைஞ்சுக்கணும். கண்ணு தெரியாதவங்க எத்தனையோ வேலைகள் இருக்குது, செய்யலாம், தாராளமா செய்யலாம். ஏதோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேலையை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணீங்கன்னா தான் நாம அந்த வாழ்க்கையில முன்னேற முடியும்.